இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? சொல்லு. அக்கா, மனோ எங்க? இவ சும்மா வரமாட்டாளே. மனோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கான். என்ன விஷயம்? எனக்கு ஷாப்பிங் போகணும். ரொம்ப நேரமா மனோ நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதுக்கா. அதான் அவன் ரூம்ல போய் பார்த்தேன், அங்கேயும் இல்ல. ஒருவேளை இங்க இருப்பானோன்னு பாக்குறதுக்காக வந்தேன். அப்படியா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோ கிட்ட பேசினேன். அவன் ஏதோ வேலையா இருக்கான். மனோ எனக்கு ஃபோன் பண்ணானா உனக்கு கால் பண்ண சொல்றேன். சரிக்கா, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, ஓகே. என்னவா? இவ்ளோ நேரம் இங்க நின்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குறீங்க? மனோவை தேடி வந்திருக்கான். ஏன் பாரதி, எனக்கு என்னமோ இந்த அபி மனோவை வேற எதுக்காகவோ தேடுற மாதிரி இருக்கு. வேற எதுக்கு பாட்டி தேடுவாங்க? நீ பெரிய சத்திய கீர்த்தி தான். ஒரு வயசு பிள்ளை ஒரு வயசு பையனை எதுக்காக தேடுவா? பாட்டி, வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அவதான் தெளிவா சொல்லிட்டு போறால, ஷாப்பிங் போறதுக்காக தான் தேடுறேன்னு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பேசாம போங்க பாட்டி. இல்லையே, எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்கு. சரி சரி, ஒரு நாளைக்கு விஷயம் வெளியே வந்துதானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம். பாரதி, கிளம்பலாமா? மித்ரா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போலாம். அதே வரமா பாட்டி, நாங்க கிளம்புறோம். பசங்களை ஸ்கூல்ல விட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறோம். வாங்க ஆதி. பை பாட்டி. பை பாட்டி. பை பாட்டி. ஆண்டி, நான் உங்க கூட முன்னாடி உட்காந்துக்கிறேன். தமிழ், இந்த குட்டி பொண்ணு என் உயிரை வாங்குறதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணுது. பாரதி, கார்ல ஏறுங்க. ஆதி, தமிழ் முன்னாடி உட்காந்துட்டான். அதான் பின்னாடி எவ்வளவு இடம் இருக்குல்ல, வாங்க ஏறா. நான் இங்க ஒருத்தி இருக்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ரெண்டு பேரும் இறங்கி அவங்க பாட்டுக்கு போறாங்க. கடைசியில என்ன டிரைவராவே மாத்திட்டாங்க. ஸ்கூல்ல அந்த குட்டி பொண்ணு இறங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆதி வந்து முன்னாடி உட்கார்ந்தாதான் என்னவா? இப்பதான் ரெண்டு பேரும் சீரியஸா ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்குற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? வர சீக்கிரம் பார்க் பண்ணிட்டு வா. இப்போவது நான் இங்க இருக்கிறது ஞாபகம் இருக்கு. ஹலோ, ஆதி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? நான் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாரா? அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆதி, என்னாச்சு? லிஃப்ட் நின்ன மாதிரி இருக்கு. ஆமா, பவர் ஃபெயிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடும். ஆதி,
என்னது இது? லிஃப்ட் டோரும் ஓபன் ஆகல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் நிக்கல. அப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சே. செக்யூரிட்டி எங்க போனா? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. மேடம் யோ, எங்கயா போன இவ்ளோ நேரம்? மேடம் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன் மேடம். யோ, அதுக்குன்னு நேர காலமே இல்லையா? லிஃப்ட் நின்னு போச்சு, உள்ள ஆதி மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? சார் உள்ள மாட்டிக்கிட்டாரா? யோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆபீஸ் டைம்ல வெளிய எங்கேயும் போக கூடாதுன்னு தெரியாதா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு யாரையாவது வந்து பார்க்க சொல்லு. இத பாத்துட்டு வரேன் மேடம். ஏப்பா தம்பி, எங்கப்பா போயிட்ட? ஆபீஸ்ல லிஃப்ட் நின்னு போச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வா. சார் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணே இது பக்கத்துல தான் இருக்க, வந்துடுறேண்ணே. ஹலோ, ஷோ, மேடம், ஆதி, மேடம் ஆதி. டெக்னீஷியன் வந்திருக்காரு மேடம். ஏய், வந்தாச்சு. பாருப்பா. யோ, வாயா, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கொஞ்சம் பாரு, என்னன்னு என்னன்னு பார்க்கறேன் பாரு. மேடம் டெக்னிக்கலா இஷ்யூவா இருக்கு மேடம், என்னன்னு போங்க, பாக்குறேன். சீக்கிரம் போங்க. மேடம் பவர் போயிருக்கு, ஜெனரேட்டர் வோல்டேஜ் பத்தல, அதனால தான் பவர் ஃபிளக்சுவேஷன் ஆகி லிஃப்ட் நின்னு போயிருக்கு. கம்பெனில இருந்து ஆள் வரணும் மேடம், அப்பதான் சரி பண்ண முடியும். யோ, உன்ன முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. இல்ல நம்பர் கொடு, நீ நம்பர் கொடு. நான் இப்பவே டெக்னீஷியன் அனுப்பி விடுறேன் மேடம். ஓகே சார், ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்புங்க. இதோ வந்துருவாங்க மேடம், வந்துருவாங்க. ஓகே ஓகே. யோ, மேனேஜர் எங்கயா? இது வந்துட்டு இருக்காங்க மேடம். இப்ப பாரதி மட்டும் இங்க இல்லாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியலையே. நல்ல வேளை நம்ம பயத்தை வெளியே காட்டிக்காம எப்படியோ மேனேஜ் பண்றோம். என்ன பண்றது? நான் பயப்படுறது மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால இப்படியே மெயின்டைன் பண்ணிடுறா. ஏதாவது சொன்னீங்களா? மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? சச்சா, அப்படிலாம் இருக்காது. ஆதி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது சொன்னீங்களா? அதான் தைரியமா இருங்கன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை.